வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். 49 மக்களவை தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது 5ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். 4ஆம் கட்ட தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. ஜனநாயகம் குறித்து பிரதமர் மோடி தம்முடன் விவாதத்திற்கு வரமாட்டார் என ராகுல் காந்தி பதிலடி. இந்தியா கூட்டணி வெற்றி நோக்கி செல்வதால் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பொய் பரப்புரை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் பிளவுவாத கணக்கு ஒருபோதும் பலிக்காது என்றும் கடும் விமர்சனம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையால் பல சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் அருவிகளில் குளிக்கவும் தடை விதிப்பு. கொடைக்கானலில் மலர் கண்காட்சியையொட்டி நடைபெற்ற வண்ணமயமான லேசர் ஷோ நிகழ்ச்சி. சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் நடனமாடி கொண்டாட்டம். பெங்களூருவில் நேற்று இரவு நடைபெற்ற பரபரப்பான IPL 68வது லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. தந்தி குழுமத்தில் இருந்து புதிய பொழுதுபோக்கு தொலைக்காட்சி தந்தி 1 இன்று முதல் ஒளிபரப்பு. உங்களை மகிழ்விக்க இல்லம் தேடி வருகிறது. யூடியூப், இணையம், மொபைல் ஆப் வாயிலாகவும் கண்டு மகிழலாம். இனி விரிவான செய்திகள். பாஜகவின் பிளவுவாத கணக்கு ஒருபோதும் பலிக்காது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி நோக்கி செல்வதால் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பொய் பரப்புரை பேசி வருவதாகவும் அதை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அமைதி காப்பதைக் கண்டு நாட்டு மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததால் மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டும் வகையில் உத்தரப்பிரதேச மக்களை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தலைவர்கள் அவதூறாக பேசுவதாக கற்பனை கதைகளை பிரதமர் கட்டவிழ்த்து விடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் ஸ்ரீ ஆதிசங்கரரின் 2500வது சித்தியடைந்த தினத்தையொட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். அவர் பேசுகையில், நம் நாட்டில் ரிஷிகளும் மகான்களும் வாழ்ந்து அறிவுரைகளை வழங்கிச் சென்றதால்தான் நம் தேசம் தெய்வத்தன்மையுடையதாக இருப்பதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும், 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. இதனிடையே வானிலை ஆய்வு மையத்தின் அதி கனமழை எச்சரிக்கையை ஒட்டி பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, தென்காசி, ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவி, தலையணை, மாஞ்சோலை, நம்பிக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை ஆறுகள் மற்றும் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ள அவர், மழையால் உருவாகும் தற்காலிக அருவிகள், தாமிரபரணி ஆறு, சிற்றாறு உள்ளிட்ட ஆறுகள், காட்டாறுகள் என எந்த நீர்நிலைகளிலும் இறங்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். கடற்கரை ஓரங்களில் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை எச்சரிக்கையால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி மறு உத்தரவு வரும் வரை கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பதாக தேவதானப்பட்டி வனச்சரகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. பௌர்ணமி, பிரதோஷம் என மாதம் 8 நாட்கள் சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். வைகாசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு மே 20 முதல் 24ஆம் தேதி வரை சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சதுரகிரி செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் லேசான மழை பெய்தது. சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், கிண்டி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான மதுரவாயல், போரூர், வளசரவாக்கம், அம்பத்தூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த சென்னை மக்களுக்கு இந்த மழை சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது.
கோவையில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் மாநகர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உக்கடம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், திருச்சி சாலை, அவினாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழைநீர் குளம் போல் தேங்கிய நிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சிங்காநல்லூர் பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததால் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இஎஸ்ஐ மருத்துவமனை எதிரே உள்ள பேருந்து நிலையத்தின் நிழற்குடை சரிந்து விழுந்தது. ஆர்எஸ்புரம், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்தன. ஊட்டியில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக படகு இல்லம், அவலாஞ்சி, அப்பர் பவானி, அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. இதனிடையே அவலாஞ்சி சாலையில் நீர்வீழ்ச்சி போல் மழை நீர் கொட்டுகிறது. மேலும் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதியில் பெய்த கனமழையால் பொள்ளாச்சி வால்பாறை மலைச்சாலையில் 16வது கொண்டை ஊசி வளைவில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்து, தனியார் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவலறிந்து ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் கொட்டும் மழையில் சாலையில் விழுந்து கிடந்த பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். இதனால் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதை சாலையில் மாலை 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாறைகள் அகற்றப்பட்ட நிலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. வாணியம்பாடி அருகே மின்னல் தாக்கியதில் தந்தை மற்றும் மகன் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது மகன் ரஞ்சித் ஆகியோர் மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கி நின்றபோது மின்னல் தாக்கியதில் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தில் அருகில் இருந்த 2 மாடுகள் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தன. இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சியை ஒட்டி நடந்த லேசர் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சியையொட்டி தோட்டக்கலைத்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு லேசர் ஷோ நடத்தப்பட்டது. வண்ண கதிர்வீச்சுகள் சுற்றுலா பயணிகள் மீது விழுந்தபோது சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் வேளாண்மை துறையில் வேளாண் அலுவலர் மற்றும் வேளாண் உதவி இயக்குநர் பதவிகளுக்கான நேர்முகத் தேர்வு வரும் 21, 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜூன் 10ஆம் தேதி வரை நேர்முகத் தேர்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமையன்று இடைக்கால தடை விதித்தது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து டிஎன்பிஎஸ்சி தற்போது வரை எந்த அறிவிப்பும் வெளியிடாததால் நேர்முகத் தேர்வுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை வந்த விண்ணப்பதாரர்கள் கடும் குழப்பமடைந்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தங்களது முடிவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரே நாளில் 4 காதல் ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்தனர். இதில் 3 ஜோடிகள் கலப்பு திருமணம் செய்து கொண்டு வந்தனர். தொடர்ந்து போலீசார் 4 ஜோடிகளின் பெற்றோரையும் அழைத்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தேசிய அளவிலான வீல்சேர் கிரிக்கெட் போட்டி காரைக்குடியில் தொடங்கியது. வருகிற 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடரில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இடையிலான போட்டியை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார். இரு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 2026இல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் இணைந்து நாம் தமிழர் கட்சி பயணிக்குமா என்ற கேள்விக்கு சீமான் சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடக்குற செய்தியில் வந்துட்டு ஒருவேளை அழைப்பு வந்தால் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? போவேன். இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. நாங்கள் என்ன கள்ளக்காதலர் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டிக்கிறது? சந்திச்சா சந்திப்போம். இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு. 2026 பயணிக்கு என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 4 கட்ட தேர்தல் முடிந்துள்ளது. நாளை 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய மாநிலங்களில் உள்ள 49 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுவதால் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்ததால் வாக்குப்பதிவிற்கான இறுதி ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது.
இதனிடையே மக்களவைத் தேர்தலில் இதுவரை 8,889 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானம், போதைப்பொருள், இலவச பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இதுவரை நடைபெற்ற 4 கட்ட தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். நமது ராணுவத்தை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பலவீனமாகவே வைத்திருந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து ஆயுத இறக்குமதி என்ற பெயரில் கொள்ளை லாபம் ஈட்டியதாக புகார் கூறினார். ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது வெளிநாடுகளுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். 70 ஆண்டுகளாக வெடிகுண்டு வைத்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருப்பதாக விமர்சித்த பிரதமர் மோடி, இந்தியாவில் வலிமையான அரசு அமையும் போது எதிரிகள் நடுக்கம் அடைவதாக தெரிவித்தார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவே ஆம் ஆத்மி கட்சியுடன் கைகோர்த்திருப்பதாக கூறினார். ஜனநாயகம் குறித்து பிரதமர் மோடியும் தானும் பொது விவாதம் செய்ய வேண்டும் என செய்தியாளர்களும் அறிஞர்களும் கடிதம் எழுதியதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். அதனை ஏற்று எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பிரதமர் மோடியுடன் விவாதிக்க தயார் என்ற ராகுல் காந்தி, பிரதமர் மோடி விவாதத்திற்கு வரமாட்டார் என நிச்சயமாக கூற முடியும் என்றார். அம்பானி, அதானியிடம் டெம்போ நிறைய காங்கிரஸ் பணம் பெறுவதாக கூறிய பிரதமர் மோடிக்கு இதுகுறித்து விசாரணை நடத்தும் துணிச்சல் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள தழக்காரா, தாளவாடி, சம்பக்குளம் மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள நிரணம் ஆகிய இடங்களில் பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வாத்துகள் திடீரென செத்து மடிந்தன. அதைத் தொடர்ந்து அதன் இரத்த மாதிரியை பரிசோதித்த போது அவற்றுக்கு பறவை காய்ச்சல் பரவி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வரும் வாத்து, கோழி உள்ளிட்ட 17,000க்கும் அதிகமான அனைத்து வளர்ப்பு பறவைகளையும் கொல்ல தீர்மானிக்கப்பட்டு இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மறைந்த பிரபாகரனுக்கு டென்மார்க்கில் முதல் முறையாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2009 இறுதி யுத்தத்தில் மறைந்ததாக இலங்கை ராணுவம் தெரிவித்தது. ஆனால் பழநெடுமாறன் உள்ளிட்டோர் அவர் உயிரோடு இருப்பதாக தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில் சமீபத்தில் பிரபாகரன் மரணத்தை உறுதி செய்த அவரது சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன், பிரபாகரனுக்கு முதல் முறையாக டென்மார்க்கில் வீர வணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்வதாக அறிவித்தார். அதன்படி டென்மார்க்கில் பிரபாகரன், அவரது மனைவி மதிவதனி, மகள் துவாரகா, மகன்கள் சார்லஸ், பாலச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனிடையே காசி ஆனந்தன் உள்ளிட்ட ஈழ ஆதரவாளர்கள் பிரபாகரனுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகள் பிரபாகரன் உயிரோடு நலமாக இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். அவர் நலமாக இருக்கிறார், பத்திரமாக இருக்கிறார், உரிய நேரத்தில் வெளிப்படுவார். ஆதாரங்கள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். பெங்களூருவில் நேற்று இரவு நடைபெற்ற பரபரப்பான IPL 68வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் தோற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றில் இருந்து வெளியேறியது. டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 191 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரச்சின் ரவீந்திரா அதிகபட்சமாக 61 ரன்கள் எடுத்தார். 25 ரன்கள் குவித்து நம்பிக்கையை ஏற்படுத்திய தோனி கேட்ச் ஆகி அவுட் ஆனதும் அந்த அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு தகர்ந்து கிரிக்கெட் ரசிகர்களை பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. தந்தி குழுமத்தில் இருந்து புதிய பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சேனல் தந்தி ஒன் தனது ஒளிபரப்பு சேவையை இன்று காலை தொடங்கியது. 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தினத்தந்தி நாளிதழ் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தொடர்கிறது. தந்தி செய்தி தொலைக்காட்சி, ஹலோ FM வானொலி, சமூக ஊடகத்தின் ஒரு புரட்சியாக மின்மினி செயலியை தொடர்ந்து இன்று முதல் தந்தி குழுமத்தில் இருந்து தந்தி ஒன் தொலைக்காட்சி உங்களை மகிழ்விக்க இல்லம் தேடி வருகிறது. அதில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தனித்துவமாகவும் முழு அர்ப்பணிப்போடும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தந்தி ஒன் தொலைக்காட்சியை யூடியூப், இணையம் மற்றும் மொபைல் ஆப் வாயிலாகவும் கண்டு மகிழலாம். பொழுதுபோக்கை பயனுள்ளதாக மாற்றும் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 49 மக்களவை தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது 5ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். 4ஆம் கட்ட தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் மோடி பேச்சு.
ஜனநாயகம் குறித்து பிரதமர் மோடி தம்முடன் விவாதத்திற்கு வரமாட்டார் என ராகுல் காந்தி பதிலடி. இந்தியா கூட்டணி வெற்றி நோக்கி செல்வதால் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பொய் பரப்புரை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் பிளவுவாத கணக்கு ஒருபோதும் பலிக்காது என்றும் கடும் விமர்சனம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையால் பல சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் அருவிகளில் குளிக்கவும் தடை விதிப்பு. கொடைக்கானலில் மலர் கண்காட்சியையொட்டி நடைபெற்ற வண்ணமயமான லேசர் ஷோ நிகழ்ச்சி. சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் நடனமாடி கொண்டாட்டம். பெங்களூருவில் நேற்று இரவு நடைபெற்ற பரபரப்பான IPL 68வது லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. தந்தி குழுமத்தில் இருந்து புதிய பொழுதுபோக்கு தொலைக்காட்சி தந்தி 1 இன்று முதல் ஒளிபரப்பு. உங்களை மகிழ்விக்க இல்லம் தேடி வருகிறது. யூடியூப், இணையம், மொபைல் ஆப் வாயிலாகவும் கண்டு மகிழலாம். இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.